ஒரு ப்ளவுஸில் ஒரு டிசைன் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கஸ்டமருக்கான ஒரு சிம்பிளான டிசைன், த்ரெட் ஒர்க் டிசைன் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்துட்டு பாட் நெக் கிட்டிருக்காங்க. பாட் நெக்குக்கு 4 செயின் ஸ்டிச் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கோம். அது போட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், ஒரு லுக்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயினிங்காக இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 10 ரூபி காயினில் ஃபுல்லாக சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் மார்க்கர் பென்சிலில் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கோம். ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வந்துட்டு இது வந்துட்டு நார்மல் ஸ்டோன், இதை வந்துட்டு B7000 க்ளூ இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூவில் வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்துட்டு சுற்றிலும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை வந்துட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஹாஃபாக இப்படி பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹாஃபாக இப்படி பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் 2 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நான் மிச்சதெல்லாம் போட்டேன், இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை மட்டும் இப்போ போடுறேன். இது இப்படி போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் 4 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு அதை இதில் போட்டு டபுளாக, அப்போ அது மொத்தம் 8 ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கும். அதை வந்துட்டு இந்த இடத்துல நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல இப்படி கொடுத்து இப்படி எடுத்துடணும். திருப்பி கீழே இருந்து இப்படி கொடுத்து இப்படி எடுத்துடணும். திருப்பி இப்படி கொடுத்து இப்படி ஃபுல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். இப்போ அதை கொடுத்துட்டு எப்படி நாட் போடுறதுன்றதை நான் காட்டுறேன். இப்படி கொடுத்துட்டே வரணும். இது வந்து ஒரு 1000 ரேஞ்சுக்கான ஒரு த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ். இதில் எது ரொம்ப முக்கியம்னா ஈவனாக இருக்கணும். அதனால அந்த நம்ம கரெக்ட் இன்டர்வல்ஸில் இருக்கணும். இந்த ரவுண்ட் எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு இது வச்சு நீங்கள் போடணும். அப்போ தான் வந்துட்டு சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போது இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம அடுத்ததை அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்போது இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போது பக்கத்து சர்க்கிளில் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பண்ணணுன்றது கிடையாது. இப்போ த்ரெட் நமக்கு குட்டியார மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இப்போவே வந்துட்டு இப்போது அதை பின்னாடி நாட் போட போகிறோம். பின்னாடி இதை இது பண்ணி இதுக்குள்ளே திருப்பி இன்னொரு தடவை விட்டு இப்படி நாட் போட்டுரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த த்ரெட் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு, உள்ளே விட்டு எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு, இங்கே ஆல்ரெடி நாட் விழுந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஊசி உள்ளே போய் வர முடியல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இப்படி நூலை பிரித்து கூட நாட் போட்டுடலாம். நூலை பிரித்து நாட் போட்டாச்சு. இப்போது இந்த மாதிரி எக்ஸஸ் நூலெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம அடுத்தடுத்த டிசைன் பண்ணும்போது நமக்கு கீழே டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. மாதிரி நம்ம இந்த ஃப்ளவர் ஒர்க் இதில் பண்ணலாம். அதுக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு 2ஆக போட்டோம்னா 8 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகிடும். இந்த இடத்துல நாட் போட்டு எடுத்துக்கணும். இப்போது இதை இந்த இடத்துல இருந்து இந்த த்ரெட் எடுத்து இது வழியாக கொடுத்து இது வழியாக கொடுத்து திருப்பி இந்த இடத்துல இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெட்டல். இதே மாதிரி இது ஃபுல்லாக இப்போ பண்ணணும். அடுத்து இந்த எடுத்து இப்போ நம்ம பண்ணதுக்குள்ளே இப்படி விட்டு எடுத்து திருப்பி இங்கே உள்ளறையே விட்டுடணும்.
திருப்பி இப்படி இந்த இது ஃபுல்லாக இப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கீழே எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி இந்த இதுக்கும் அப்படியே நாட் போட்டுறணும். இது ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஈவனாக ஸ்டார்ட் பண்ணணும். இதை நல்லா இப்படி கொஞ்சம் பிரித்து விட்டுக்கணும். இந்த இது போடும்போது ரொம்ப சின்னதாக போட்டுறாதீங்க, அது உங்களுக்கு உள்ளே விடுறதுக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அது முன்னும் பின்னுமா வரும். இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இந்த இது போடும்போது நம்ம கீழே எப்படி வந்து ஸ்டிச் கீழே கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஸ்டிச் கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து போட்டுட்டு சிம்பிளாக ஒரு த்ரெட் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் குட்டி குட்டி இங்கே புட்டா ஒர்க்ஸும் கொடுத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.